உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலிருந்து நாம கிறிஸ்துவின் குடும்பம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நம்ம என்னுடைய வார்த்தையை, இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவத்தை வைத்து அதுல இருந்து சில விளக்கமான வசனங்களை விளக்கி பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் புருஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்டைட்டில் நம்ம புருஷர்களை குறித்து நம்ம தியானிப்போம். சரிங்களா? இப்போ மனைவி என்ற ஒரு சப்டைட்டில் பார்க்கணும். மனைவி 128 சங்கீதம் 3வது வசனம் பாதியை மட்டும் வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த மனைவி என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, மனை என்பதற்கு வீடு அர்த்தமாகுது. வி என்பதற்கு விளங்கச் செய்பவள் என்று அர்த்தமாகுது. நல்ல கவனம் பார்ப்போங்க. மனைவி என்பதற்கு பொருள், மனை என்பதற்கு வீடும், வி என்பதற்கு விளங்கச் செய்பவள் என்றும் பொருள்படுது. இதுக்கு வீட்டை விளங்கச் செய்பவள் என்று சொல்லி பொருள். இருக்கீங்களா? அப்போ இந்த வீட்டை விளங்கச் செய்பவள் அப்படின்னா எப்படி? Proverbs 14, நீதிமொழிகள் 14 முதல் வசனங்களை நம்ம வாசிப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால். கவனம் பாருங்க, இந்த இடத்துல மனைவியோ கனித்தரும் திராட்சை குலையை போல இருப்பாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்ப மனைவி என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, வீட்டை விளங்கச் செய்பவள் என்று பொருள். இன்றைக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டை விளங்கும்படியாக செய்றீங்களா, அல்லது வீட்டை நல்ல ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே வீட்டை இடித்து. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரிவுகளையும் சஞ்சலங்களையும் சாபங்களையும் சண்டைகளையும் முறுமுறுப்புகளையும் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகிறது. நல்ல கவனம் பார்க்கணும். எப்படிப்பட்ட மனைவியாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல மனைவி என்பதற்கு சாராளை சொல்லலாம், அண்ணாலை சொல்லலாம். வீட்டை இடித்து போட்ட ஸ்திரீ அப்படின்றது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோத்துடைய மனைவியை குறித்து பார்க்கலாம். லோத்துடைய மனைவி, லோத்து சொல்ற, நீ திரும்பி பார்க்காத, நீ திரும்பி பார்த்தேன்னா ஆண்டவருக்கு நம்ம துரோகம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுனா நம்ம பலவிதமான அழிவுக்குள்ள போயிடும் சொல்லி கேட்காம என்ன பண்றா, தன் ஆசை யாரை விட்டுச்சு, தன்னுடைய நகை நட்டு தன்னுடைய சொத்து போயிருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்ததுனால அவ ஒப்புகள் ஆனதை குறிச்சுப்பான். அவ ஒப்புகள் ஆனதுக்கு பிறகு அவருடைய குடும்பம், அவருடைய புருஷன் என்ன ஆனா, அவருடைய வாழ்க்கையில் அவங்க பிள்ளைங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பைபிளை பார்க்கும்போது மிகவும் வேதனையாய் துக்கமாய் இருக்கும். தன் மனைவி இப்படி பண்ணினதுனால அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, உடனே வா, இந்த பக்கம் வா. ஆபிரகாமை நினைத்து, ஆபிரகாம் கூட இருந்தவனே என்று நினைத்து, ஆபிரகாமுக்காக இவன் மேல கிருபையை காட்டி, இரக்கத்தை காட்டி, இவனை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும்னு சொல்லி ஆண்டவரும் நீ வந்துரு, மேல வந்துரு அப்படின்னா உயிருக்கு பயந்து உயிரை கையில பிடிச்சி ஓடிட்டு இருக்கான்.
அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு புருஷர்களுடைய உயிரை பிடிச்சி பலவிதமான போராட்டத்துக்குள்ள பலவிதமான பாடுகளுக்குள்ள இன்னைக்கு புருஷன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த பின்னாடி இருக்கக்கூடியதான மனைவி. இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள் என்ன பண்றாங்கன்னா எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கனி கொடுக்கிறவங்களா அப்படின்னா கனி கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கனி கொடுக்கறதுன்னா ஒரு வீட்டில் இருந்து தன் சந்ததிகளையும் தன் சந்ததிகளுடைய சந்ததிகளையும் 3-4 தலைமுறைகளை உருவாக்கி 40 தலைமுறைகளை நிலைப்படுத்தி 1000 தலைமுறை வரைக்கும் ஒரு சௌந்தரியத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கணத்தை உண்டு பண்ணுகிறவங்க தான் மனைவி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவிகள் ஊரை விட்டு ஓடி போறது புரியுதா, புருஷனை அடிச்சு துரத்துறது, புருஷனை போடுறது, புருஷன் இருக்கையிலேயே இன்னொரு புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி நேற்றைய தினத்துல எனக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளிநாடுலேருந்து ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் பாஸ்டர்ஸ் யூனிவர்சல் பாஸ்டர்ஸ் அதில் உறுப்பினர் மெம்பராக இருக்கிறேன். நானும் யூனிவர்ஸ் பாஸ்டர்ஸில் இன்டர்நேஷ்னல் பாஸ்டர்ஸில் அந்த அசோசியேட்டில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறதுனால உறுப்பினராக இருக்கிறதுனால எனக்கும் அந்த வீடியோ எங்கள் குரூப்பில் வந்துச்சு. அதில் பார்க்கும் பொழுது அந்த மனைவியும் ஒரு குடும்பத்தோடு ஒரு பெண் ஒரு ஆண் 2 பிள்ளையோடு வாங்க, இந்த பக்கம் ஒரு ஆண் ஒரு பெண் 2 பிள்ளைகளோடு வாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பையன் அந்த மூத்த பையன் இங்க இருக்கக்கூடிய அம்மாவை பார்த்து அம்மாண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த மூத்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு அப்பான்னு வரும். சொல்ல புரியுதானே? இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே அங்க அந்த இடத்துல பார்க்கறவங்க கேட்கறாங்க, என்ன இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையன் போய் இவங்கள அப்பான்னு அம்மான்னு கூப்பிட்றான், இங்க இருக்கக்கூடிய பொண்ணு போய் இங்க அப்பான்னு கூப்பிடுது, எங்க இருக்காது? இவங்க இங்கே தானே அம்மா அப்பான்னு கூப்பிடணும், இவங்க இங்கே தானே அம்மா அப்பான்னு கூப்பிடணும், இதெல்லாம் மாறி கூப்பிடுறோம். பிள்ளைங்க இப்படி தப்பா பேசுறாங்க, தப்பா அடையிறாங்க. இல்லை அப்ப சொல்றாங்க, இல்லை இவங்க 2 பேரும் முன்னாள் புருஷன் மனைவி, எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஒரு பிள்ளைகளோடு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு பிள்ளையோட இவங்க ஒரு பிள்ளை. இப்போ இவங்க 2 பேரும் என்ன மாறி சொல்லுங்க, இந்த குடும்பம் இங்கே புரியுது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கனி கொடுக்குறது எப்படி கனி கொடுக்கணும்னு தெரியாதபடிக்கு கனி கொடுக்குறது. குடும்பங்களுக்குள்ள சண்டை உண்டு பண்ணுகிறது, சாபத்தை உண்டு பண்ணுகிறது, பலவீனங்களை உண்டு பண்ணுகிறது, பற்றாக்குறைகளை உண்டு பண்ணுகிறது. இன்னைக்குன்னா சில வீடுகளில் போய் பார்க்கும் பொழுது பூச்சியரிச்சு போய் கிடக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் கழுவி கவுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கரையான் அடிச்சு போய் கரப்பாம்பூச்சி குட்டிகள் போட்டு குடும்பம் நடத்திட்டு. சில வீடுகளில் போய் பார்த்தோம்னா நல்ல வெப் இந்த ஸ்பைடர் வெப்பு பிடிச்சி வீடுகள்லாம் எப்படி இருக்கும். ஏன்னா வீடுகளுக்கு போக முடியும். சில வீடுகள் கிச்சனுக்குள்ள போக முடியாது, பெட்ரூம்களுக்கு போக ஹாலுக்குள்ள போக முடியாது. ஒரே இந்த எலியுடைய நாத்தம் பயங்கரமாக ஒரு வீச்சம். ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறதையும் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கைகளால் இழுத்து போடும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய வாழ்க்கைகளை அழிவுக்குள்ள கொண்டு போய், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாவத்துக்குள்ள கொண்டு போய், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை விரோதமான துன்மார்க்கத்துக்கு கொண்டு போறது யார் அப்படின்னா அம்மாவை தான். புருஷனை தப்பான வழிகளுக்கு கொண்டு போய் தப்பானவன மோசமானவன வெளியே காட்டுறது பார்த்தீங்கன்னா மனைவியா தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, புருஷன் சரியில்லையா, குடிச்சிட்டு அடிக்கிறான், யார் பேச்சையோ கேட்டு கேட்டு அடிக்கிறான். ஆனா அவங்கள்ட்ட பேசும்போது புருஷன் இந்த பக்கம் நல்லா இருக்கும். என்ன காரணம்னா இப்போ புருஷனை எப்பயுமே பார்த்தீங்கன்னா தப்பானவங்களாவே வெளியே காட்டுறது, தன்னை யோக்கி கனி கொடுக்கும். அப்போ அந்த கனி கொடுக்கறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22-23 வருஷம்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இருக்கீங்களா? பிரியமான தேவனுடைய சபை மக்களே, இப்போ இந்த கனி தரக்கூடிய மனைவி, ஆண்டவர் மனைவியை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு திராட்சை கொலையா, ஒரே திராட்சை பழமாக திராட்சை கொலையா. அப்ப ஆண்டவருடைய பார்வையில மனைவி எதிர்பார்க்கிறது எப்படின்னா, அநேக கனிகளை தனித்தனியாக கொடுக்கிறது. இப்போ எப்படின்னா, ஆப்பிள்னு சொன்னா தனித்தனியா ஒரு காம்புக்கு ஒரு பழம் தான் வரும். மாம்பழம் அப்படின்னு சொன்னா ஒரு காம்புக்கு ஒரு பழம் தான் வரும். ஆனால் அந்த திராட்சை அப்படின்றது தான் ஒரு கொத்த வரும். ஆண்டவர் ரொம்ப யோசனையில பெரியவர், ரொம்ப யோசிச்சு பார்த்துருக்காரு. ஆப்பிள்னு சொல்லக்கூடாது, மாம்பழம் சொல்லக்கூடாது, சப்போட்டான்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தனித்தனியாக வரக்கூடியது. இது எங்க தனித்தனியாக கனி கொடுக்க போகுது, இது மொத்தமாக கனி கொடுக்கணும்னு சொல்லி அப்படி வச்சிருக்காரு. அப்போ மனைவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமான கனி. அப்போ மொத்தமான கனி அப்படின்னும் போது ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இங்க சொல்லப்பட்டது மாதிரி சந்தோஷம், தன் குடும்பத்தை சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் இருக்கீங்களோ, மனைவிமார்கள் சந்தோஷமா வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்க பிள்ளைகளை சந்தோஷமா வைக்கிறீங்கன்னா அவங்கள பாட்டுக்கு ஒரு பாவத்துல கொண்டு போய் விடுறீங்க. அப்ப நீங்க சொல்றது என்ன, அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம் போல இருக்கு பாஸ்டர். அந்த பிள்ளைக்கு ஒரு படம் பார்க்கறது தான், அல்லது ஒரு குடிக்கிறது தான், அல்லது சிகரெட் குடிக்கிறது தான், ஒரு காதல் பண்றது தான், அல்ல ஏதோ ஒரு தப்பான கேம்ஸ், தப்பான காரியங்களை செய்யறது தான் உங்களுக்கு சந்தோஷமா அவங்க பண்ணட்டும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவி இன்னைக்கு வீட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் பிள்ளைகளை ஒழுங்கின்படி வளர்க்கிறவங்களாகவும். இப்போ நீங்க இருக்கக்கூடிய பெற்ற மனைவிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் போய் ஒரு இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சென்சஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி மாதிரி சொல்லுவாங்க, என் பேச்ச என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது, என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, ஒழுங்கு இல்லை, அப்படியே வளர்ந்துருச்சு, நான் என்ன பண்ணேன், அவங்க அப்பா தான், அவங்களுடைய பாட்டி தான், அவங்களுடைய தாத்தா தான் வேணும் அப்படி இல்லை. வேதம் சொல்றது மனைவி அப்படின்றவங்களுக்கு தான். ஏன்னா மனைவி தான் மனைவியை விளங்கச்சு, வீட்டை விளங்கச்சு. அப்போ மனைவி என்ற ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுக்கு அதிகாரம். புரியுது? அப்போ அந்த மனைவி, இப்போ பிள்ளைகள் சொன்னபடி கேட்கல, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, ஒரு தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பும் அந்த வீட்டை சேர்ந்த மனைவிக்கு தான் போகும். சொல்ல புரியுது இல்லையா? அப்போ அந்த மனைவி எப்படி தன்னுடைய வீட்டை விளங்க செய்கிறாள் என்பது ரொம்ப ஒரு 9 விதமான கனிகள். அப்போ இதுதான் சந்தோஷம் அப்படின்ற பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது மனைவி. அது குடும்பத்துடைய தலைவியுடைய பொறுப்பு கிடையாது. குடும்பத்தினுடைய தலைவி இதுதான் சந்தோஷம், அதில் போகட்டவங்க அப்படின்றது இல்ல, இது சந்தோஷம் கிடையாது, இதுதான் சந்தோஷம் என்று சொல்லி சரியானதை உண்டு பண்ணுகிறவங்க தான். அப்போ இன்னைக்கு நம்ம தப்பிக்கிறாங்க. நிறைய மனைவிகள் தப்பிக்கிறாங்க. என் புருஷன் பேச்சு கேட்கறது இல்லை, என்னுடைய பிள்ளைங்க பேச்சு கேட்கறது இல்லை, என்னை மதிக்கிறது இல்லை, என்கிட்ட பேசுறது இல்லை, என்னை கனப்படுத்துறது இல்லை, என்கிட்ட சம்பளத்தை கொடுக்கறது இல்லை, அப்படிதான் புகார் பண்றாங்களே ஒழிய. அப்போ இந்த மனைவி ஒரு புத்தியாக இருந்து வீட்டை கட்டியிருக்கிறானா, தன் கையால் இடிச்சு போட்டுக்கிறானா, யோசிக்க வேண்டிய காரியம். இன்னைக்கு நம்ம ஒரு பக்கம் பார்க்க முடியும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அவர் ஒரு குடும்பமாக என்ன பண்றாரு, ஆண்டவர் வரைந்து ஒரு குடும்பமாக தான் கர்த்தர் என்ன பண்றாரு நினைச்சுப்பாங்க. அப்போ ஒருத்தர் தனியாக இருப்பது நல்லதுல அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அந்த துணை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனி கொடுக்கிறவங்களாக இருக்கும். ஆண்டவர் பார்க்கறது ஒரு கொத்த கனி. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனைவி என்ன கனி கொடுப்பாள் அப்படின்னா, ஏதாவது ஒரு கனி அல்லது 2 கனி தான் கொடுக்கும்.
சொல்லுவது இல்லையா? இந்த 9 கனியும் கொடுக்கிற மனைவிகள் அப்படின்றது வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து ரொம்ப ரேரா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவிமார்கள், அதாவது குடும்ப தலைவிமார்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டுல இருப்பாங்க, இந்த வீடு சரியில்லை, இது வந்து இந்த வீட்டுக்கு வந்தது, இந்த வீடு அப்படியாச்சு இப்படியாச்சுட்டு உடனே இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊர் சரியில்லை, அங்க போய் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு தேசத்துக்கு போயிடுவாங்க. சொல்லுவது இல்லையா? சொல்லுவது இல்லையா? இப்போ இந்த மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்னே வீட்டை குறை சொல்லுவார், இல்லைன்னா பட்டணத்தை குறை சொல்லுவார், இல்லைன்னா தேசத்தை குறை சொல்லுவார். கடைசி சொல்லுவார், இந்த தேசத்தோடு நான் போய் சேர்ந்தால், இந்த தேசத்தோடு போய் என்ன நான் இனி எங்க போனாலும் உருப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, உன் கையால புத்தி இல்லாம கனி கொடுக்காம நீ இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீ எங்க போனாலும் விளங்க செய்யும். மாற்ற வேண்டியது வீட்டையோ தேசத்தையோ பட்டணத்தையோ கிடையாது. ஹலோ, மாற்ற வேண்டியது ஒண்ணு, நீ ஒழுங்கின்படி மாறும், நீ கனி கொடுக்கிறவள மாறும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மனைவியா, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக, வீட்டை கட்டுகிறவளாக நீ மாறணுமே ஒழிய, நீ வீட்டை மாற்றுறதுனாலையோ, ஜோசியக்காரன் சொன்னா, குறிக்காரன் சொன்னா, வாஸ்து சரின்னு சொன்னான்னு சொல்லி வாஸ்துக்காரன் சொன்னா, இல்ல அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி நீ பட்டணத்தையும் ஊரையும் தேசத்தையும் மாற்றுறதுனாலையும் நீ உருப்பட போறதில்லை. முதல்ல உண்மையும் மாற்றணும். கனி கொடுக்காத உன்னை கனி கொடுக்கிறவளாக மாற்றணும். அப்ப வேதம் சொல்லு, கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு கனி கொடுக்கும் ஒரு குலையாக பார்க்கிறார். இருக்கீங்களா? அப்போ இந்த கனிகள் உங்ககிட்ட இருக்கா? நீங்க இதை ரொம்ப யோசிக்கணும். இப்ப நீங்க வந்து புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க புருஷன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, மச்சான் சரியில்லை, குழந்தைன் சரியில்லை அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் சரியில்லை சரியில்லை சரியில்லை, பேரன் சரியில்லை, பேத்தி சரியில்லை, அது தருதலை, இது பிடிவாதம், இது கீழ்ப்படியாது, இது ஒரு குடிகாரன், இது ஒரு அப்படி, இது ஒரு இப்படி, இப்படியே ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒவ்வொரு காரியத்தை வைக்கிறத விட உட்கார்ந்து இந்த கனிகள் எனக்குள்ள இருக்கா? என்ன கனிகள்? வேதம் அழகா சொல்லும். அன்பு என்கிட்ட இருக்கா? சந்தோஷம் என்கிட்ட இருக்கா? சமாதானம் என்கிட்ட இருக்கா? நீடிய பொறுமை என்கிட்ட இருக்கா? இன்னைக்கெல்லாம் பார்க்கணும், நீடிய பொறுமை இருக்கா? இன்னைக்கெல்லாம் குடும்ப ஸ்திரீகள்கிட்ட, மனைவிகள்கிட்ட இந்த பொறுமை என்பது கிடையாது. புருஷன் ஒன்று பேசுனா, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிறதா இருக்கு, கத்தி கூப்பாடு போடுறதா இருக்கு. பொறுமையில என் தாயோட தாயும் என்னுடைய மனைவியோடு நான் என்ன பண்ணேன், அங்க தாய்கிட்டே என் தாயிட்டே என் மனைவிட்டு தான் பார்த்தேன் பொறுமை. எங்க பாட்டிகிட்ட பார்த்தேன், எங்க பாட்டி இருக்காங்க, எங்க அம்மாவுடைய அம்மா, அவங்கள பார்த்தேன். ஏன்னா எங்க அப்பாவுடைய அம்மா வந்து என் தகப்பனாருடைய ஒரு வயசுல அவங்க இறந்து போனதுனால அவரே அவங்க அம்மாவை பார்த்து, அதனால நான் எங்க அம்மாவுடைய அம்மாவை பார்த்தேன். அவங்க ரொம்ப பொறுமை சார். அதே மாதிரி எங்க அம்மா ரொம்ப பொறுமை சார். அதுக்காக என்னுடைய மனைவி ரொம்ப பொறுமை. அப்போ இந்த பொறுமைகள் சில இடங்களில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, தூக்கி போட்டு அடிச்சு படையில தூக்கி கிழிக்கிற கொண்டாடின, பல்ல உடைக்கிற கொண்டாடின, கத்தி கூப்பாடு போட்டு பக்கத்து தெருவுக்கு பக்கத்து ஊருக்கு கேட்காம சண்டை போடலாம். என்ன எங்க பேசுறது? வேதம் சொல்லி ரொம்ப ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஒரு குடும்பத்தை இன்னைக்கு அன்போடு, அரவணைப்போடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நீடிய பொறுமையோடு, தயவோடு, நல்ல குணங்களோடு, விசுவாசத்தோடு, சாந்தத்தோடு, இச்சையடக்கத்தோடு இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய மனைவி பார்க்கறதும் ரொம்ப ரேராயிடுச்சு. அப்போ வேதம் அழகா சொல்லுகிறது. 31வது அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 31வது அதிகாரம் எடுத்துக்கிறீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28, 29 மற்றும் 31 வாசிங்க. 9 விதமான கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த 9 விதமான கனிகளை கொடுக்கும்போது எப்படி என்ன ஆகும் அப்படின்னும் போது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார். அவள் பிள்ளைகள் தன்னுடைய தாயை பார்த்து பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கீங்களா? பாக்கியவதி இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லுது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ஒரு வார்த்தை பாக்கியவதி, அதை கொண்டு வாசிங்க. வாசிக்க முடியுமா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் படிச்சோம். அப்போ பாக்கியவதி அப்படின்றது என்ன? 9 கனிகளும் நிறைந்தது.
ஒரு இன்ஜின், ஒரு ட்ரெயினுடைய இன்ஜின் எப்படி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோச்சுகளை சரியாக கொண்டு போகுதோ, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுகளையும் நேர்த்தியாக கொண்டு போகுதோ, அது மாதிரி கொண்டு போறவன் அந்த 9 கனிகளையும் கொடுத்து தன் வீட்டை விளங்க செய்து, தன் குடும்பத்துக்கு நல்ல பெயர்களை சம்பாதித்து, தன் புருஷனுக்கு நல்ல அருமையான பெயர்களை சம்பாதித்து கொடுத்து, தன் பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை சம்பாதித்து கொடுத்து, தன் பிள்ளைகளை சரியான ஒழுக்கத்தின் பாதைகளை, ஒழுங்கான பாதைகளை நடத்தி, தன் பிள்ளைகளை சீராய் பிள்ளைகளை வளர்த்து. இப்போ வளர்க்குற பிள்ளை எப்படி இருக்கும், இவருடைய புருஷன் எப்படி இருப்பான், இவருடைய குடும்பம் எப்படி இருக்கும், வீட்டுக்குள்ள போனா இந்த வாசனை இருக்கும், இவ்வளவு சுத்தம் இருக்கும், இவ்வளவு அருமை இருக்கும், இவ்வளவு பெருமை இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப பிள்ளைகள் எழுப்பி சொல்லணுமா, எங்க அம்மாவா உங்க பாக்கியவதிங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் கேட்ட எங்க அம்மாவா, ஐயோ ஒரு வாயாடியா, அவர் சண்டைக்காரி, அவன் கெட்டவங்க பேசல, அவ எங்க வீட்டுல ஒழுங்கா இருக்கிறா, வீட்லயே அவளை பார்க்க முடியாது, கொஞ்சம் பலவீனத்தில் இருக்கிறாரே மாறணும். அப்போ எப்படி இது மாறும்? ஆனா இங்க வேதம் சொல்றது, நீங்க 9 கனியை கொடுக்கக்கூடிய மனைவி அது பேர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனி அந்த இதா இருப்பீங்க, கொலையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா, பாக்கியவதி. அடுத்து 2வது, அவளுடைய புருஷன் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது. நல்ல கவனம் பாருங்க, வாசிங்க வாசிங்க. நீயும் அவர்கள் எல்லோருக்கும், ஆமா. இப்ப புருஷன் சொல்றாங்க, புருஷன் சர்டிபிகேட் கொடுங்க. முதல் பிள்ளைகள் அம்மாவுக்கு, ஒரு குடும்ப ஸ்திரீக்கு, ஸ்திரீ கிடையாது, ஸ்திரீ குடும்ப ஸ்திரீக்கு என்ன சொல்றாங்க, சர்டிபிகேட் கொடுத்த பாக்கியவதி. இப்போ இந்த 9 கனி கொடுத்து தன் வீட்டை கட்டி தன்னுடைய வீட்டை விளங்க செய்வதற்கு தன்னுடைய புருஷன் சர்டிபிகேட் கொடுக்கிறான். எப்படி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் நிறைய குணசாலியான பெண்களை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். என் தாய், என் பாட்டி, பக்கத்துடைய ஏற்றுடைய ஃப்ரெண்டுங்க எத்தனையோ குணசாலி. ஆனால் நீ அதுக்கு மேற்பட்டவர்கள். சர்டிபிகேட் பாருங்க, உலகத்தில் நிறைய குணசாலிகள் உண்டு, ஆனால் அந்த குணசாலிகளுக்கெல்லாம் மேல நீ இருக்கிற வேண்டும். ஆனா இன்னைக்கு அந்த சர்டிபிகேட் எந்த மனைவியாக வாங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான், அப்படிதானே? இன்னைக்கெல்லாம் அப்படி புருஷன்மார் கொண்டாடிக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்லை, பிள்ளைங்க சர்டிபிகேட். ஏன்னா சர்டிபிகேட் கொடுக்குற அந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக மனைவியாக இருக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு கனி கொடுக்காதபடிக்கு வீட்டை விளங்க செய்தவர்கள் வீட்டை இழுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனைவி மாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்தேன் சரியில்லை, இந்த தெருவுக்கு வந்தேன் சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்தேன் சரியில்லை, இங்கே வந்து எவன் கண்ணு போட்டுச்சுன்னு தெரியல, யார் எனக்கு செய்வனை வச்சாங்க தெரியல, என் புருஷன் இப்படி ஆகிட்டான், என் மனைவி என் பிள்ளை எப்படி ஆச்சு, அதனால நான் என்ன பண்றேன், இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீடு, இந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊரு, என் இனம் வந்தவங்களோட என் உறவுகளோடு நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி பேசுவோம். நீங்க நிறைய பொம்பளை பேச போறீங்க, நீங்க பேசுவீங்களா? பேசுங்க, நல்லா. இன்னும் சில மனைவி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்க இனத்தோடு ஏன் இங்க நான் கஷ்டப்படணும், என் பிள்ளைங்க சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் உற்றார்கள் சரியில்லை, என் உறவினர்கள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு எல்லாருமே பணிகளை போட்டு, கனி கொடுக்க வேண்டும் கனி கொடுக்காம பணிகளை போட்டுட்டு இப்ப சொல்லுவோம், நான் என் இனத்தோடு, எனக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போனா பெரிய வீடு இருக்கு, பெரிய சொத்து இருக்கு, அங்க போன நிலம் இருக்கு, அங்க போய் போனா மரம் இருக்கு, அங்க காடு இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுட்டு இருந்ததுனால வீட்டுல எனக்கு சாப்பாடு தேடி வரும், இனி அங்க ராஜாவுக்கு போய் பார்த்துக்குவாங்க, நான் போயிடுவேன் அப்படின்றாங்க. என்ன சொல்ல முடியாது. பார்த்துக்கீங்களா? கேட்டுக்கீங்களா? பார்த்துக்கீங்களா? கேட்டு ரெண்டு அப்படி சொல்ல கொண்டாடிதான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண, கனி கொடுக்காத ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெண்கள் இல்லாமல், கனி கொடுக்க வேண்டிய பெண்கள் இல்லாமல், மீறி அந்த புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து வீட்டை விளங்க செய்கிற கட்டுகள் இல்லாமல் வீட்டை இடித்து போடுகிற ஒரு புத்தி இல்லாத ஸ்திரியாக. அப்போ அடுத்து பாருங்க, இப்ப புருஷன் சர்டிபிகேட் கொடுத்த பிறகு அடுத்து பாருங்க 31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுக்கு நல்ல 2வது அடுத்து பாருங்க, முதல் பிள்ளை சர்டிபிகேட் கொடுக்கறத பார்த்து, பிள்ளைகள் சர்டிபிகேட் கொடுக்கறது இப்போ அவளுடைய பலன் அவளுக்கு கிடைக்கும். 9 கனியை கொடுத்து தன் வீட்டை விளங்க செய்து தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் சீரான பாதை நடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பலன் வரும். என்ன பலன் வரும்? என்ன பலன் வரும்? எப்படி பலன் வரும்?
அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ்கள். அவருடைய தங்கியிருக்கிற வீட்டின் வாசல்களில புகழ்ச்சி கிடைக்கும். இதுதான் ஒரு மனைவியுடைய விசேஷம். இன்னைக்கு வாசல்ல நீங்க போய் நின்னா வாசல்ல பேச்சு கேட்போம். அந்த பக்கம் போய் நிப்பாட்டாங்க, வண்டி நிப்பாட்டாங்கப்பா. யாரும் வண்டி நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கே நிப்பாட்டாங்கப்பா, அங்கே பொம்பளை சைடில் பெரிய வாயாடி சண்டை, என்னமோ அவன் வீட்டில் போய் வண்டி நிப்பாட்டுற மாதிரி பேசுவான். தண்ணி தெளிக்கிறீங்களா, ஏன் பார்த்து தண்ணி தெளிங்க, எதுவும் அவன் சண்டைக்கு வந்துருப்பான். இந்த பக்கம் தண்ணியை தெளிங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவோம். குப்பை போடணும், ஐயா அவங்க குப்பை போயிட போதுங்க அப்படின்னு நிறைய வீடுகள். எங்கள் வீடுலாம் வந்தீங்கன்னா யாரும் வந்து சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டை சுற்றிலும் கனி கொடுக்குற, என் வீட்டு பக்கத்துலையும் சரி, மேல் வீட்லையும் சரி, எந்த வீட்டும் சரி. ஆமாம், உண்மை. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வண்டிகளை எப்படி போய் நிப்பாட்டினாலும் ஒரு பயம் இருக்கு. ஆனால் நாங்கள் ஒழுங்காக நிற்போம். நாங்கள் மற்றவங்களுக்கு இடைஞ்சில்லாமல் வண்டி நிப்பாட்டிக்கிறோம். எது செஞ்சாலும் யாருக்கும் இடைஞ்சலாம். அதேமாதிரி அவங்க வீடுகள் எனக்கு ரொம்ப அந்த ஏரியா, நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே இருக்க சேனங்கள் அவ்வளோ அருமையான சேனல், அவ்வளோ ஒற்றுமையான சேனல். இது வரைக்கும் நாங்கள் போய் அந்த இடத்துல போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்றைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இல்லை. நாங்கள் பெரிய பழைய வீடுகளை கூட பக்கத்தில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இங்கே சண்டை, அந்த வீட்டுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அங்கே போய் எட்டு போய் வேடிக்கை பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க சண்டைகளே இல்லை, ஒரே சமாதானம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிப்பாடிவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பூனை வந்து இங்கே பால் குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா கூட பரவாயில்லம்மா, வாயிலாச்சு வந்தானா அப்படின்னு அந்த அளவுக்கு எங்கள் வீடுகிட்ட அன்பான அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். இப்படி சில ஏரியாவை பார்க்க முடியும். அப்போ புகழ் அப்படின்றது வந்து கிடைக்கக்கூடிய பலன். இன்னைக்கு ஒரு மனைவிக்கு அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தனை, அவர் சேர்த்து வைக்கிற சொத்து, அவர் சேர்த்து வைக்கிற சேலை, அவர் துணிமணிகள், அவருடைய நகநட்டுகள் கிடையாது. புகழ் இது வீடு தேடி வரும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அவளை வாயாடி, அவர் சண்டைக்காரி, அவர் கோபக்காரி, அவன் ஒழுங்கில்லாதவன். நம்ம ஒரு நேரத்தை சொன்னால் அவன் ஒரு நேரத்தை எடுத்துடுவான். அவள் பாட்டுக்கு அவளுடைய காரியத்தை செய்வாள். அவளுக்கு தேவையான வந்து நிற்பான், அப்புறம் நம்ம தூக்கி போடுறோம். இப்படிதான் பேசுறாங்க. அப்போ மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அடுத்து தீமோத்தேயு புத்தகம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-15 வரைக்கும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-15 வரைக்கும். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது, பொன்னிலாவது, முத்துக்களிலாவது, விலையேற பெற்ற வஸ்திரங்களிலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலும் பொன்னினாலாவது முத்துக்களினாவது வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம். இன்னைக்கு பெண்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஊர்ல இருந்து இந்த சேலை வந்தாத்தான் இவங்க நெய்தல் தான் எனக்கு வேணும், இப்படி தான் வேணும், இப்படி பார்டர் போட்டது வேணும், இவ்வளோ பெரிய பார்டர் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு. சில பெண்கள் தான் என்னத்தை வாங்கிட்டு கொடுத்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு கட்டுவோம். சில பேர்லாம் பார்க்குறோம், சில பேர் நாங்கள் இந்த சேலையை வாங்கிட்டு கொடுத்தோம்னா நிறைய தடவை மாற்றிப்போம். சில சகோதரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பாஸ்டமாகவும் சேரவும், ஏன்னா 30 வருஷத்துக்கு 30 வருஷம் அப்போ கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் என்ன வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு. நானாக சொல்லுவேன், அது உங்களுக்கு நல்லா இருக்குமா, நீங்கள் தானே நல்லா இருக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு. ஆமாம், அப்போ நல்லா இருந்துச்சு, நல்லா நம்ம தூக்கி போட்டுருவோம், வேறு தான் வாங்கி தரேன் அப்படின்னு. அப்படியாப்பா சரிப்பா, இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்தா போதும், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப எனக்கு பெருமை. ஆனால் சில மனைவிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில பேர்களுக்கு நாங்கள் வந்து சில சகோதரிகளுக்கு வந்து நாங்கள் வந்து சேலை வாங்கி கொடுப்போம், நானும் மனைவி வாங்கி கொடுக்கும்போது எதையாவது குறை சொல்லி திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் இப்போ யாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா சில சகோதரிகளுக்குலாம் சேலை வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்படியா
பர்த்டேயா ஹாப்பி பர்த்டே காட் பிளஸ் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணி முடிச்சு. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். ஒரு தடவைலாம் ஒரு சகோதரிக்கு சேலை வாங்கி கொடுத்துருவோம். ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி ஒரு தடவை 4 தடவை போய் கடைசியில் அம்மா சேலை எங்கிட்ட கொடுத்துருவோம், அவங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்வாங்க. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலும் விளையாடப்பட்ட வஸ்திரத்தினாலாவது அவனை தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ மனைவி, கர்த்தர் எதிர்பார்க்கிற மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? அதாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற மனைவி 128 சங்கத்தில் பார்க்கும்போது அவளோ கனித்தரும் திராட்சை கொலையை போல இருக்கும். அப்போ இந்த திராட்சை கொலை அப்படின்றது வந்து ஒரு ஒழுங்கின்மை கிடையாது, ஒழுங்கானதாக. ஒழுங்கின்மை கிடையாது, ஒழுங்கானதாக, சீரானதாக. ஒரு திராட்சை பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குண்டக்கா மண்டக்கா இருக்கு. இங்கே ஒரு பழம், அங்கே ஒரு பழம், அப்படி ஒரு பழம், இப்படி ஒரு பழம், இங்கே நினைச்சு இங்கே நினைச்சு இப்படினாங்க. நீங்கள் நான் வந்து திராட்சை வாங்கி வந்துருக்கேன், ராபோஜனம் செய்யறதுக்கு திராட்சை வாங்கி வந்துருக்கேன். அப்போ அந்த திராட்சை அப்படி எடுத்து பார்க்கும்போது நான் வாங்குறது இதில் தோட்டத்திலே இப்போ வாங்குவேன். எப்பயுமே தோட்டத்தில் போவோம். எனக்காவது ஒன்றால் தான் தோட்டத்தில் சீசன் தான் வெளியே போய் கடையில் போவோம். ஆனால் இந்த தோட்டத்தில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப, நானே பாஸ்டமாக போவோம், போய் ரொம்ப ரசிச்சுப்போம். அது என்ன அழகாக அது இருக்குது, எவ்வளோ ஒழுங்காக இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாடுக்கு போயிட்டு வரும்போதுலாம் அந்த குடலோடு திண்டுக்கல் அந்த பக்கமாக வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடலோடு பக்கமாக வரும்போது, கொடைக்கானலோட பக்கமாக வரும்போது அது பிள்ளைகிட்ட காடு பாரு, திராட்சை பிள்ளைகளை பாரு. 128 சங்கீதத்தில் மனைவி திராட்சை கொலை போல பார்த்து சொல்லி பிள்ளைகளெல்லாம் சொல்லி விமர்சிட்டு வருவோம். அப்போ பாருங்க பாருங்க இதை பாருங்க, அப்போ ஆரஞ்சு பழத்தை காட்டு, ஆரஞ்சு பழம் பாருங்க, இதுல இருந்து இந்த மாதிரியான பழம், இந்த மாதிரி இதெல்லாம் கூட இது டேஸ்ட் அப்படி உனக்கு விசேஷம்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா கனி கொடுக்கிறது பழத்துக்கு அருமையாக. அப்போ பழம் எதை கொடுக்குறது அப்படின்னா, இந்த பழம் எப்படிப்பட்டது? ஒன்று, இந்த திராட்சை பழம் எப்படி இருக்குன்னா, திராட்சை பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, ஹார்ட்டு வீக்கே வராது, ஹார்ட்டில் எந்த தொலையும் வராது. இப்போ நீங்கள் ஹார்ட் டாக்டரில் வந்து ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து எனக்கு வந்து பலவீனமாக இருக்கான்னு சொன்னால் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, திராட்சை அந்த கொட்டையிலிருந்து அந்த விதையிலிருந்து எடுக்கப்பட்ட மாத்திரை தான் அவங்க கொடுக்குறாங்க, அந்த தோலிலிருந்து எடுக்கப்பட்ட சிறப்புகளை தான் கொடுக்குறாங்க, அந்த பழத்திலிருந்து எடுக்கப்பட்டதான டேப்லெட்டுகளாக கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் இந்த கார்டியாக் ப்ராப்ளம் வந்து, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கூட மாத்திரைகளை கொடுத்தாங்க. அது என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திராட்சை தோல், திராட்சை பழம், கருப்பு திராட்சை பழம், கருப்பு திராட்சை தோல், கருப்பு திராட்சை விதைகள். எங்களுக்கு ஆச்சரியம், பாரு இது இப்படி சாப்பிடாம இப்படி. இப்போ வந்து ஹீமோகுளோபின் கூடணும் அப்படின்னா கூட அந்த கருப்பு திராட்சை ட்ரை கிரேப்ஸை வந்து நீங்கள் வாங்கி தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் கூடுது அப்படின்னு புரியுதா? அப்போ இந்த திராட்சை பழம் அப்படின்றது முகத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியதாகவும் இதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியதாகும். அப்போ இதுக்கு ஒப்பாக மனைவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ மனைவியானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்க பார்க்கிறோம் ஒரு கொத்தான முதல் கனிகள் கொத்தான. இங்க நன்னடத்தைகளை பார்க்கும்போது, கேரக்டர்களை பார்க்கும்போது கொத்தாங்க. ஆண்டவர் எப்படி பார்க்கறது? கொத்தாங்க. அப்போ ஒரு வீட்டுல ஒரு மனைவி, ஒரு ஸ்திரீ, ஒரு குடும்ப தலைவி என்று இருக்கக்கூடியவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு கொத்தான நண்பர்களை கொடுக்கக்கூடியவளாக. இப்போ சில வீடுகள் என்ன பார்த்தீங்கன்னா, மனைவிமார்களுடைய பேச்சு சொல்லு செயல்படலாம் பார்த்தீங்கன்னா எரிச்சலா, வேதனையா, துக்கமா, ஹார்ட் வீக் இல்லாத புருஷன் கூட ஹார்ட் வீக் ஆயிடும் அப்படிதானே? ஆனால் இங்கே வேதம் சொல்லு ரொம்ப அழகா என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவங்க உடையிலையோ அவங்களுடைய பின்னுதலினாலேயோ பொன்னினாலேயோ முத்துக்கரையினாலேயோ அல்ல, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால அல்ல, தகுதியான வஸ்திரம். விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால அல்ல, தகுதியான உனக்கு போதுன்ற வஸ்திரம். இந்த துணி போதுங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது போய் துணி வாங்கி சேலை வாங்கி கொடுத்தாங்கன்னா இது 1000 குறை சொல்லணும். இதில் அந்த கோலம் இல்லை, இந்த பூ இல்லை, இந்த கலர் இல்லை, அது இல்லை, இதில் லொஸ்கல் இப்படிலாம் நிறைய பேசுவது. தகுதியாய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தகுதி எனக்கு போதும், என்னுடைய தகுதிக்கு இது போதும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும். அடுத்து சொல்லிக் கொள்கிற அளவுக்கு ஸ்திரீகள் ஏற்றபடியான நற்கிரியைகளும் இருக்க வேண்டும். அப்போ ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும்
அடக்கம் உள்ளவளாக. ஆமென். அடக்க ஒடுக்கம் உள்ளவளாக. துணிகளை சில பேர்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா, நானும் பாஸ்டமாக ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பார்க்கலாம், ஒரு அம்மா நின்று டூ வீலரில் நின்று நிறைய பின்னு பாக்கெட் டப்பா எடுத்து இந்த பேக் வந்து பின்னை எடுத்து இங்கே ஒரு பின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு பின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு பின்னு அப்போ பாஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா காற்றுல வண்டி போகாமல் வண்டியில் போயிட்டு போது துணி பறந்து உடம்புகளை அசியமாக காட்டக்கூடாது. எவ்வளோ அழகாக பின் போட்டு அந்த அம்மா அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. ஏன்னா பார்க்குறேன், அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க, அப்படி அம்மா நல்ல பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்க, நல்ல பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு இது பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவர் எல்லாவற்றையும் அடக்க முடியவளாக அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னா ரொம்ப உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. நல்ல கவனம் பார்க்கணும். உபதேசம் பண்ணுகிறதுக்கும் புருஷனை அதிகாரம் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பெண்கள் வீட்டை கெடுக்கிறது இதுதான். இவங்க உபதேசியா மாறி இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்த்தா நான் சொல்றதை என் புருஷன் கேட்கணும், நான் சொல்றத மாமியார் கேட்கணும், நான் சொல்றத மாமனார் கேட்கணும், நான் சொல்றத மாமாமார் கேட்கணும், நான் சொல்ற அண்ணன் தம்பி கேட்கணும், நான் சொல்ற அக்கா தங்கச்சி கேட்கணும், நான் சொல்றத பிள்ளை கேட்கணும், நான் சொல்ற பேர பிள்ளை கேட்கணும், நான் சொல்றது தான் வேலை செய்யற இடத்துல கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க. உபதேசம் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்டவர் சொல்லாததை செய்யறதுனால இன்னைக்கு குடும்பங்கள் அழிவுக்கு போயிடுது. இன்னைக்கு குடும்பங்கள் மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. வேதம் சொல்றது அடுத்து உபதேசம் பண்ணவும் புருஷன் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவருக்கு நாம் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவள் அமைதியாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த அமைதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு அமைதி இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தாவே அமைதி. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ஜெபம் பண்ண சொன்னா கூட அவங்கள்ட்ட அமைதி கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ண சொன்னா கூட அவங்கள்ட்ட அமைதி கிடையாது. பைபிள் படிக்க சொன்னா கூட அமைதி. எல்லாமே அறக்க பறக்க செய்யும். அறக்க பறக்க செஞ்சு டக்குனு போயிடும். அமைதியே இல்லாம அமைதியா இல்லாத போயிடும். அடுத்து எண்ணத்தினால முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டால், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீதப்பட்டார். கவனம் பாருங்க. ஏன் பெண்கள் இவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்? கர்த்தர் குடும்பமாக வடிவமைத்திருக்கிறார். ஒரு குடும்பமாக முதல்ல கணவன், இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லி, மூன்றாவது தான் அடுத்தடுத்த உறவுகள். அப்போ இரண்டாவது இருக்கக்கூடிய மனைவி இரண்டாவது படைப்பு, முதல் படைக்கப்பட்டவர் கிடையாது. முதலாவது படைக்கப்பட்டது ஆதாம். மனுஷனத்தை முதலாவது படைச்சார். ஆண் புருஷனை தான் முதலாவது படைச்சார். இரண்டாவது தான் புருஷன் இடத்துல விநாயகரை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஏற்றத்துறை வேணும். ஏக்கத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, மண்ணில் செய்யப்பட்ட மனுஷன் இன்னொரு மண்ணினால ஒரு மனுஷன் செஞ்சா அவங்க வேறு பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கக்கூடாது. இவங்க இந்த மனுஷனுடைய உறுப்புல இருந்து எடுத்தா தான் இவங்களோட இணைந்திருப்பாங்க, ஐக்கியமா இருப்பாங்கன்னு சொல்லி மனுஷனை நித்திரை செய்ய வச்சு அந்த விழாவினுடைய உருவி எடுத்து மனுஷனை உருவாக்கி, ஒரு பெண்ணை உருவாக்கி கையில கொடுத்து நீ இசைந்திருப்பாய், ரெண்டு பேரும் இணைந்திருப்பீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அமைதலான ஆசீர்வாதமான நன்மையான வாழ்க்கை வாழ்க்கையான கர்த்தர் மனைவி எதிர்பார்க்கிறார்கள். இன்னைக்கு மனைவி என்பவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிகாரங்களை கையில எடுத்துக்கொண்டு, சொத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு, பண ஆசையில எடுத்துக்கொண்டு, நமக்கு 4 பேர் சப்போர்ட்ல இருக்கிறாங்க, 4 மனுஷங்க சப்போர்ட்ல சொல்லி மனுஷங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு தப்பான வாழ்க்கையில, தப்பான ஒரு முடிவுல, தப்பான ஆலோசனைக்கு போய் இன்னைக்கு வீடுகளை இடித்து போட்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாக பார்க்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட பெண்களை கிடையாது. வேதம் சொல்லுவேன், பின்பு உருவாக்கப்பட்டால் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவள். அப்போ யார் வஞ்சிக்கப்படவில்லை? பெண்கள் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும், ஒவ்வொரு மீதல் அக்கிரமத்துக்கும் யார் பலிகடா அப்படின்னா அவதான். காரணம், வஞ்சிக்கப்பட்டது ஏலம். அதனாலதான் பாருங்க, பெண்கள் இன்னைக்கு வந்து பாருங்க, பெண்களுக்கு நாடு முழுவதும் பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்புகள், பெண்கள் கொடுக்கிற கணம், பெண்கள் கொடுக்கிற எவ்வளவு ஒத்துழைப்பு இருந்தாலும் பெண்களுக்கு அதிகமாக. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சர்ச்சைகளுக்கு போய் நிறைய சபைகளை போனீங்கன்னா பெண்கள் தான் நிறைய இருக்கும். அங்க பெண்கள்லாம் பாட்டு பாடுறதுக்கு பெண்கள் இருப்பாங்க, சண்டே ஸ்கூல் நடத்துறதுல பெண்கள் இருப்பாங்க, பிபிஎஸ் பெண்கள் இருப்பாங்க, ஜோம் பண்றதுல பெண்கள் இருப்பாங்க. முதல்ல சபையில வந்து நிறைய நிற்கிறவங்க பெண்கள் இருப்பாங்க. அது வேற சபை, நம்ம சபை வேற சபை. பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சபையை முக்காவாசி நடத்தி முடிச்சுருவாங்க.
கூட்டுறது, பெருக்கிறது, செய்கிறது எல்லாம் செஞ்சு முடிச்சுருவாங்க. பெண்கள் ஏன் அப்படி பெண்களை முன்னாடி இல்லைன்னா வஞ்சிக்கப்படுறது அவங்கனால அவங்களுக்கு சில காரியங்களை உண்டு பண்ணி சில பொறுப்புகளை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஆமே, ஏன்னா வஞ்சிக்கப்படும் பெண்கள் தான் வஞ்சிக்கப்படுங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணும்? அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டால் பிள்ளை பேட்டினாலே ரசிக்கப்படும். பிள்ளை பெற்று ரசிக்கப்படும். பிள்ளை பெற்று ரசிக்கப்படும். பிள்ளைகளை ஈண்டெடுத்து ரசிக்கப்படும். எப்படி? பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அன்பான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒற்றுமையான வாழ்க்கை, ஒரு தெளிந்த புத்தியோட வாழ்க்கை. இன்னைக்கு பெண்களை மனைவியை கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார்? கனி கொடுக்கும் ராட்ச கொலையாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனைவி என்று சொல்லக்கூடிய வீட்டை விளங்க செய்கிற ஒவ்வொரு பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டியது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப தப்பு, என் பிள்ளை கீழ்படிய மாட்டேங்குது, என் புருஷன் சரியில்லை, நாத்தனா சரியில்லை, மதனி சரியில்லை, மச்சான் சரியில்லை, குருந்தன் சரியில்லை, என்னுடைய மாமனார் சரி மாமியார் சரின்றதை விட்டுட்டு முதல்ல உங்களை சரிப்படுத்தி கொடுங்க. உங்களை சீர்படுத்தி, இப்ப என் வீடு சரியில்லை, வருமானம் இல்லை, வாஸ்து சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லைன்னு சொல்லி விட்டுவிட்டு வீடு இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி பாட்டி எங்க இருந்தாலும் வீட்டை கட்டி எழுப்பக்கூடியவளாக வீடை சீரான பாதை நடத்தக்கூடியவராக கற்றுவதாக கண்களுக்கு தலைவர் செய்யும். அன்பின் பரவத்திற்காக கிறிஸ்டியன் குடும்பம் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நாங்கள் தியானித்து வருகிறோம். கடந்த நாளில் புருஷன் என்று சொல்லக்கூடிய சப்டைட்டிலும் இந்த நாள் மனைவி என்ற சப்டைட்டில் பார்த்தோம். சப்டைட்டில் மனைவி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஒவ்வொரு விதமான பெண்களுடைய ஒவ்வொரு கனிகளை குறித்து நாங்கள் சுருக்கமாக தியானித்திருக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறி கனி கொடுக்கிற மனைவியாக, கனி கொடுக்கிற தாயாக, கனி கொடுக்கிற குடும்பஸ்தியாக மாறி குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள்.